தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் நெல்லை மண்டலம், காவிரி டெல்டா மண்டலம், சேலம் மண்டலம், சென்னை மண்டலம் உள்ளிட்ட பல்வேறு மண்டலங்களில் இருந்து 8 பேர் கொண்ட தலைவர்கள் குழு தமிழ்நாடு முதலமைச்சரை அவரது அலுவலகத்தில் இன்று சந்தித்து பேசினோம். கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு மேலாக 25 கோரிக்கைகள் அடங்கிய கோரிக்கை மனுவை வைத்து அவர் கேட்டறிந்தார். முழு விவரங்களையும் கேட்டறிந்தார். அவசர காலமாக தற்போது விவசாயிகளுக்கு செய்ய வேண்டிய கோரிக்கைகளை குறித்து கேட்டறிந்தார். கடந்த பொறுப்பேற்றது முதல் நீர்ப்பாசனத்துறை, வேளாண் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுடைய அதிகாரிகளை அழைத்து ஒவ்வொரு நாளும் விவசாயிகளுக்கான பிரச்சினை குறித்து மத்திய அரசு கடிதம் எழுதிக் கொண்டிருப்பதை நாங்கள் அறிந்தோம். அதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு விவசாயிகளுக்கான ஆட்சியாக நீங்கள் நடத்துவது பாராட்டுக்குரியது என்கிற வாழ்த்துக்களை தெரிவித்தோம். மிகுந்த நம்பிக்கையோடு கேட்டறிந்தார். உடனடி தேவை குறித்து கேட்டார். கடன் தள்ளுபடி குறித்து நீங்கள் விரைவில் அறிவிக்க இருக்கிறீர்கள். அதற்கு முன்னதாக கடன் வசூல் நடவடிக்கையை நிறுத்தி வைக்க வேண்டும். நீங்கள் நிறுத்தாவிட்டால் வட்டியில்லா கடனுக்கு 13% வட்டி கட்ட வேண்டிய நெருக்கடி ஏற்படும். விவசாயிகள் கடன் வாங்கும் தகுதியை இழந்து விடுவார்கள் என்று சொன்னோம். உடனடியாக அரசு துறை செயலாளரை அழைத்து இதுகுறித்து உரிய ஆவணம் செய்வதற்கு நீங்கள் முழு விவரங்களையும் கேட்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி உடனுக்குடன் அதிகாரியிடம் அவர் உத்தரவு போட்டிருக்கிறார். காவிரி குறுக்கே மேகதாட்டு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். ராசிமணல் அணை கட்டுமானத்தை உடனடியாக துவங்க வேண்டும். முல்லை பெரியாறில் 142 அடி தண்ணீரை தேக்குவதற்கு கேரளா அனுமதிப்பதில்லை. 136 அடியிலேயே அதை நிறுத்திவிடுகிறார்கள். ரூல் கர்வ் என்கிற முறையில் பேரிடர் காலத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டியதை அவர்கள் சாதாரண காலத்திலும் அதை நடைமுறைப்படுத்துவதால் மதுரை மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நெல் கொள்முதலில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. நெல் கொள்முதல் செய்கிற நெல்லை கடந்த ஆட்சியில் கொள்முதல் செய்தார்களே தவிர அன்றாட அறவையாளருக்கு அனுப்பி அதனை அரிசியாக உருவாக்கி பொது விநியோக திட்டத்திற்கு பயன்படுத்துவதற்கு அவர்கள் முன்வரவில்லை. அவர்கள் சென்றாண்டு 2025 6.5 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செப்டம்பர் மாதம் முதல் அறுவடை துவங்கும் என்று நாங்கள் எச்சரித்தோம். ஆனால் ஆகஸ்ட் மாதமே தமிழ்நாட்டிற்கு 6 மாதத்துக்கு தேவையான அரிசியை வெளியிலிருந்து மத்திய தொகுப்பிலிருந்து 20 ரூபாய்க்கு கிலோ ஒன்றுக்கு விலை கொடுத்து வாங்கி 42 ரூபாய்க்கு உணவுத்துறைக்கு வழங்கினார்கள். இதற்கு கொடுத்த முக்கியத்துவத்தை கொள்முதல் கொடுக்காததால் கொள்முதல் நெல் முழுமையும் ஆங்காங்கு இன்றைய வரை வீணடிக்கப்படுகிறது என்பதெல்லாம் எடுத்துக் கூறியிருக்கோம். விரைந்து அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர் உறுதியளித்திருக்கிறார். காவிரி பிரச்சனையில், முல்லை பெரியாறு பிரச்சனையில் வழக்கறிஞர்களை, சட்ட வல்லுநர்களை உடனடியாக நியமித்து அந்த நீதிமன்றங்களில் இருக்கிற நிலுவையில் இருக்கிற வழக்குகள் எல்லாம் விசாரணைக்கு கொண்டு வந்து முடிவு கொண்டு வர வேண்டும். நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புக்கு முரணாக மேகதாட்டு அணை கட்டுவதற்கு வரைவு திட்ட அறிக்கை தயார் செய்ய உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிற உத்தரவு ஏற்க இயலாது. உச்சநீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் கொண்ட அமைப்பாக காவிரி நடுவர் மன்றம் பாராளுமன்றத்திலே வாக்கெடுப்பு நடத்தி அமைக்கப்பட்டது. எனவே நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் தான் உத்தரவுகள் வழங்க வேண்டுமே தவிர மாறாக கீழ்ப்பாசன விவசாயிகள் பாதிக்கிற வகையில் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு எடுத்திருக்கிற நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கான சட்ட வல்லுநர்களை நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். உடனடியாக அதை ஏற்றிருக்கிறார். கல்லுக்கு தடை விதிக்கக்கூடாது. கல் இறைக்கு விற்பனை செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி மாநிலங்களில் கல் விற்பனைக்கு அனுமதி இருக்கிற போது தமிழ்நாட்டிலும் அனுமதி வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறோம். அவர் அனைத்து கோரிக்கைகளையும் நான் நிறைவேற்றுவேன். அதற்கான கால அவகாசத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும். உடனடியாக கடன் தள்ளுபடி குறித்து உரிய நடவடிக்கையை நான் மேற்கொள்கிறேன் என்ற உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்.